அனைவருக்கும் வணக்கம். இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, துயரம் பற்றிய ஒரு சில சிந்தனைகள். சுவாமி விவேகானந்தர் இப்படியாக சொல்றார்: உன் வாழ்க்கையில் ஒரு நாளில் நீ ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் துயரமோ துன்பமோ கஷ்டமோ வரவில்லை என்றால் அந்த நாளில் நீ தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அர்த்தம் ஏற்கிறார். துயரம், துன்பம், வேதனை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில வளர்ச்சிக்கான ஒரு படிநிலை தான். இந்த வளர்ச்சிக்கான படிநிலை அப்படிங்கிறபோது இது நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில எதையோ ஒன்ன நோக்கி முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு வழியை நம்மளுக்கு கொடுக்குது. இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வளர்ச்சி அடைய முடியாது. அதனாலதான் புனித லூகாஸ் நற்செய்தி இயல் 14 இறைச்சொற்றடர் 27 இப்படியாக இயேசு சொல்றாரு: தன் சிலுவையை சுமக்காமல் என் பின் வருபவர் என் சீடராய் இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆக நம்மளுடைய வாழ்க்கையில வர சின்ன சின்ன கஷ்டங்களை நம்ம சுமக்கிறதுக்கு அழைக்கப்படுறோம் அப்படிங்கிறாரு. எப்படி ஒரு விவசாயி, ஒரு சின்ன ஒரு கதை, ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு நிலத்துல பயிரிடுறான், தண்ணி பாய்ச்சுறான், அதுக்கு உரம் வைக்கிறான். ஆனா அது உரிய காலத்துல பயன் கொடுக்கல. உடனே கடவுளை பார்த்து திட்டுறான்: கடவுளை, உனக்கு அறிவு இருக்கா? நீ அறிவான மூளையை தானே வச்சிருக்க. கொஞ்சமாவது மூளை இருக்கா? அந்த மூளை அறிவுலாம் இருக்குல்ல, அதை கொஞ்சமாவது செயல்படுத்துறியா? எதை எப்போ கொடுக்கணும்னு உனக்கு தெரியுமா தெரியாது? அங்க பாரு, பயிரெல்லாம் நாசமா போயிடுச்சு, ஒண்ணு கூட வரல, எனக்கு லாபமே இல்லை. நான் எதை வச்சு இனிமேட்டு கடனை கட்டுவேன், கஷ்டத்தை போக்குவேன் அப்படின்னு சொல்லி புலம்புறான். கடவுளை திட்டுறான் கண்ணாக்குனான்னு. அப்ப கடவுள், உனக்கு இப்ப என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப உனக்கிட்ட இருக்கிற அந்த சக்தியை எனக்கு கொடு. எப்ப மழை பெய்யணும், எப்ப வெயில் அடிக்கணும், எப்ப வறட்சியை கொடுக்கணும், எப்ப காத்த கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். எனக்கு அந்த சக்தியை கொடு, நான் பாத்துக்கிறேன். நான் அப்புறம் எப்படி என் விவசாயத்தை பெருக்கிறேங்கிறத பாரு அப்படிங்கிறான். அப்ப அப்படி சொல்லிட்டு உடனே கடவுள் அந்த வரத்தை கொடுத்துட்றாரு. பழையபடி புதுசா என்ன பண்றான், நிலத்துல பயிரை போடுறான், தண்ணி பாய்ச்சறதுக்காக முயற்சி செய்யறான். அவனுக்கு தேவைப்படும் போது காத்தடிக்க வைக்கிறான், அவனுக்கு தேவைப்படும் போது மழை பெய்ய வைக்கிறான், அவனுக்கு தேவைப்படும் போது வறட்சியை கொடுக்குறான். இந்த மட்டமெல்லாம் செஞ்சுக்கிட்டு கரெக்டா அறுவடை காலம் வருது, பயிரை அறுக்கிறான். அறுக்கும் போது எல்லாம் பதறாகி காத்துல பறந்து போகுது. திரும்பி கடவுளை திட்டுறான்: என்ன நீ எனக்கு சக்தியை கொடுத்து என்னை ஏமாத்திட்டியா? நீ சரியா ஏமாத்துக்கோழி, ஏமாத்து பேரொழி அப்படிங்கிறான். அப்ப கடவுள் சொல்றாரு: இதுதான் உன்னுடைய அறிவு, இதுதான் என்னுடைய அறிவு. எப்ப எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எல்லாத்தையும் நீ திட்டமிட்டு செயல்படுறதா நினைச்சு நீனு தப்பா யூஸ் பண்ணிட்ட. இது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப மனிதன் அப்பனுக்கு தான், அப்பதான் விவசாயிக்கு அறிவு வந்துச்சு, கடவுள் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வார் அப்படின்னு. ஆக நம்முடைய தலைக்கு மேல பறவையெல்லாம் பறக்குதுல்ல, அதை தடுக்கவே முடியாது. அதை எப்படி தடுக்க முடியாதோ அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில வர துயரங்களை, கஷ்டங்களை நிறுத்த முடியாது. அதை மேற்கொண்டு வளர்ச்சிக்கான பாதையில நம்ம பயணிக்க முயற்சி செய்வோம். தீர்மானம்: என்னுடைய வாழ்க்கையில் வரும் துயரங்களை நான் என்னுடைய பலமாக கருத முயல்வேன். ஜெபம்: இயேசுவே, என்னுடைய துயரங்கள் நீ கொடுக்கும் அனைத்தும் என்னுடைய வளர்ச்சிக்கே என்பதை நான் நினைத்து நல்வழி நடக்க அருள் தாரும். ஆமென்.